ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே நம்ம எப்படி கொத்து பரோட்டா செய்யறங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பச்சை மிளகா கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வணக்கி விடணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அதை கூட பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி வணங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம உடச்சி வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இதற்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா நம்ம கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம அது கூட நறுக்கி வச்சுருக்கிற பரோட்டாவை பார்த்திங்கன்னா அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கடையிலேயே வாங்கும்போது நமக்கு அது கூட சால்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்து பரோட்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.